ஒரு காலத்துல மலைகளாலும் ஆறுகளாலும் சூழ்ந்த ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டின் பெயர் சந்தோஷவனம். அந்த காட்டின் அரசன் யானை வீரன். பலம் அதிகம், ஆனா அதைவிட அவனுடைய நல்ல மனசு அதிகம். வீரனின் நண்பர்கள் சின்ன குரங்கு முத்து, மேல வானத்திலிருந்து எல்லாம் கவனிக்கிற கிளிமணி. ஒரு நாள் திடீர்னு மழை நிக்க ஆரம்பிச்சது. ஆறு வறண்டு போச்சு. உயிரினங்கள் தாகத்துல தவிச்சது. முத்து கண்ணீர் விட்டான். வீரா, குடிக்க தண்ணியே இல்ல. வீரன் அமைதியா சொன்னான், பயப்படாத, நான் ஒரு வழி கண்டுபிடிப்பேன். கிளிமணி சொன்னது, இந்த காட்டுக்கு அப்புறம் ஒரு ரகசிய நீரூற்று இருக்கு. ஆனா வழி ரொம்ப ஆபத்தானது. வீரன், முத்து, மணிமூவரும் பயணம் ஆரம்பிச்சாங்க. முட்கள், கற்கள், இருட்டு. ஒரு பள்ளத்துல முத்து விழப்போனான். வீரன் தும்பிக்கையால் அவனை காப்பாத்தினான். இருட்டான குகை, ஒரு பெரிய பாம்பு. வீரன் மெதுவா சொன்னான், நாங்க தீங்கு செய்ய வரல, என் காட்டை காப்பாத்த வந்தோம். குகை தாண்டினதும் பளபளன்னு ஓடும் பெரிய நீரூற்று. முத்து சந்தோஷத்துல சிரிச்சான். வீரன் சொன்னான், இந்த தண்ணீர் எனக்காக இல்ல, என் காட்டுக்காக. அவன் புதிய வழி உருவாக்கினான். சந்தோஷவனம் மீண்டும் உயிர் பெற்றது. எல்லா உயிரினங்களும் சொன்னாங்க, நீதான் காட்டின் காவலன்.